நாங்க போய் ஒரு இட்லி வாங்க போவோம். அந்த இடத்துல அஞ்சனா கொடுத்தோம்னா 6 இட்லி கொடுப்பாங்க. அஞ்சனாங்கிறது என்னன்னா 30 பைசா. 30 பைசா அஞ்சனான்னு அப்ப இருக்கும். எங்க அம்மா தெரியாம பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கம்மியா வச்சிருக்காங்க எனக்கு பேரு. ஆனா அந்த அஞ்சனா இந்த அஞ்சனா மாதிரி இவ்வளவு அழகா இருக்காது. தேங்க்யூ சார். ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவாரு, எந்த மேடைக்கு வந்தாலும் அங்க ஒரு பெண் இருந்தா அவங்கதான் உலகத்திலேயே அழகுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திபன் சார் போவாரு. நான் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கேன் இன்னைக்கு. இல்ல அது இல்ல, எனக்கு இந்த பொழுது போனா பொய் வந்துருது வாயில, அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா, இப்பதானே உங்களை பத்தி நல்லவர் வல்லவர் எல்லாம் பேசுறேன் சார். we have a few questions for you, சரியா? ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து வர பதில்கள் வந்து வேற மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சோ மதுரைக்கு நிறைய சிறப்புகள்லாம் வந்து இருக்கு. மதுரை வந்து மக்கள் வந்து பயங்கர ஸ்வீட், அதே சமயம் பயங்கரமான வீரம், இதெல்லாம் தாண்டி சில சிறப்புகள்லாம் இருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். அதை வந்து நீங்க யாருக்கு கொடுப்பீங்க, எதனால? அது நம்ம டீம்ல இருந்தே இருந்தா இன்னும் பெட்டர், இட்லி கடையில இருந்து. இல்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸா தோணுச்சுனாலும் ஓகே, எப்படி வேணா உங்களுக்கு இஷ்டம் தான். சோ முதலாவதாக இதுக்காக தான் சார் இவ்வளவு வெயிட் பண்ணி கெஞ்சி எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினேன். மதுரை மல்லி. இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளவு அழகான பொண்ணே தேவையில்லை, அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாத்தி அந்த சௌரிக்கு மேல இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். எப்படி சௌரி வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. சரி ஓகே. அந்த மல்லிகைப்பூ கொடுக்கிற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை சமீபத்துல நான் பார்க்கல. அநேகமா பாத்துருவேன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்ல யாருக்காவது அந்த மதுரை மல்லிகை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? இல்ல மிஞ்சி போனா மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ணை மயக்கலாம் இல்லையா? வெறும் மயக்கத்துக்கு அதை பயன்படுத்தாம மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம்னு நான் பாக்குறேன். அந்த மத நல்லிணக்கம் இங்க மதுரையிலே இருக்கு. இங்க இருந்து கரெக்டா 2.93 கிலோமீட்டர்ஸ்ல வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயில்ல உள்ள துலுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு. துலுக்க நாச்சியா ஒரு முஸ்லிம் பிரின்சஸ். அவங்க அந்த அம்மன் வந்து அழகரை வந்து காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மல்லிகைப்பூ ஒரு மாலையா கட்டி அந்த துலுக்க நாச்சியாரை கொண்டு போய் படைச்சு வரலாம்னு நினைக்கிறேன்.